கர்த்தர் நல்லவர். ஆமென். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று அப்படின்ட்டு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ கிருபையினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையா இருக்குது. அப்ப இந்த வார்த்தையின்படி பாவம் செய்யறோம் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து நம்ம மீட்கப்படுகிறதுக்கு, விடுவிக்கப்படுகிறதுக்கு கிருபை உண்டாகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா இதை ஒரு சில தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சோம்னா கிருபை நம்மளை காப்பாற்றும், திருப்பி பாவம் செஞ்சோம்னா கிருபை நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிறதா அர்த்தம் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கிருபை பெருகிறதுனால மீண்டும் நம்ம பாவம் செய்யலாமான்னு கேட்டா கூடாதே அப்படின்னு பவுல் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எதனால? பாவத்திற்கு நீங்க ஒரு தரம் மறுத்துட்டீங்க, தேவ நீதி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. சரி, இந்த தேவ கிருபை முதல்ல எங்க வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா பாவம் செய்த இடத்துல தான். அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க. அந்த பாவத்தின் விளைவாக அவங்க தேவ பிரசன்னத்துல இருந்து வெளியேறி தாங்கள் நிர்வாணி அப்படின்னு அறிந்து கொள்கிறாங்க. இப்ப தேவன் வருகிறார். அந்த இடத்துல முதலாவதாக அவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படியாக, நிர்வாணம் மூடப்படும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு தோல் உடை ஏற்படுத்தப்படுகிறது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் மனிதன் செய்த மீறுதலின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் ஒரு பலி உண்டாகிறது. இந்த பலியின் நிமித்தம் அவங்க மீட்கப்படுகிறாங்க, பாதுகாக்கப்படுகிறாங்க தேவனுடைய கிருபை நிமித்தம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே தேவனுடைய கிருபை மனிதர் மேல இருக்கதான் செய்யுது. சரிங்க, இதுக்கப்புறமும் மனுஷன் பாவத்துல விழுந்து தானே எந்திரிக்கான். இதற்கான கிரேயமும் ஒரு சில நேரங்கள்ல வெள்ளாட்டுக்கடா பலியிடப்பட தானே செய்கிறது. இந்த மாதிரி காரியங்களை நிறுத்தணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? பிதாயோ தன்னுடைய சொந்த குமாரனையே சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். இது முற்றிலும் தேவனுடைய கிருபை தான். இப்போ நீங்க ஒரு பாவம் செய்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க போய் பலியிட தேவையில்லை. இயேசுவின் ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளாக இருந்தா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவன் உங்கள் பாவங்களை பாராதவராய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதன் நிமித்தம் இன்னைக்கு நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த கிருபை எதற்காகனா நீங்க பாவம் அப்படிங்கிற அந்த பலவீனத்துல இருந்து வெளியில வருகிறதற்காக தான் உங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னால விட முடியாத ஒரு பாவம் என் வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நீங்க தேவன் கிட்ட அந்த காரியத்துல இருந்து வெளியில் வரணும்னு கிருபை கேளுங்க. தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்கள் பாவங்கள்ல இருந்து, உங்கள் தீமைகள்ல இருந்து, உங்கள் குறைவுகள்ல இருந்து வெளியில வந்து நீங்க மீட்படைவதற்கு தான் தேவ கிருபையே தவிர மீண்டுமாய் பாவத்திற்குள்ளாகவே பிரவேசிக்கிறதற்கு இந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. இன்னொன்னு சொல்றேன், கிருபா அப்படிங்கிறது கிறிஸ்து. அவர் ஒரு நபர், அது ஏதோ ஒரு காரியம் இல்லை. கிறிஸ்துவே உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.